ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ் நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அமேசானில் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கூட யோசித்துருக்கலாம். சில பேர் ஆசைப்பட்டு வாங்கிட்டு என்னடா இது கொசு பற்றி சுருள் மாதிரி இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் யோசித்திருப்பீங்க. உண்மையை சொல்லணும்னா இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹாஸ்டலில் படிக்கிற பசங்களுக்கு, அப்புறம் சடனாக சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னு இருக்கிற குடும்பங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இது யூஸ் பண்ணுறதுனால கரண்ட் பில் அதிகமாகுமா கம்மியாகுமா, இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பேசிக்காக பார்க்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ். அதாவது இதுக்கு கேஸ் சிலிண்டர் தேவையில்லை. சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா ஓடி போய் புக் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த கனமான சிலிண்டரை தூக்கிட்டு நம்ம வீட்டில் எப்போ எங்கே வைப்போமோ அங்கே போய் வைக்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. கரண்ட் இருந்தால் போதும். உங்கள் சமையல் ரொம்பவே ஈஸியாகும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் மொபைலில் எப்படி நீங்கள் சார்ஜரில் போடுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த அடுப்பை சாக்கெட்டில் சொருகி சுவிட்ச் போட்டால் அடுப்பு ரெடி. இதுக்கு ஏன் காயில் ஸ்டவ் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு யோசிச்சுருக்கீங்களா? இதில் இருக்கிற அந்த ஜிலேபி மாதிரி சுருளான கம்பி தான் காரணம். அதுக்கு பேர் தான் காயில். இந்த காயிலில் தான் நெருப்பே இல்லாமல் நம்ம பாத்திரத்தை சூடாக்குது. நிறையா பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், இதுவும் இண்டக்ஷன் அடுப்பு ஒன்றா அப்படின்னு. அங்கே தான் விஷயமே இருக்குது. இண்டக்ஷன் அடுப்பு ரொம்பவே சீன் போடும். அதுக்குன்னு ஸ்பெஷலாக பாத்திரம் தான் வேணும். ஆனால் நம்ம காயில் ஸ்டவ் ரொம்ப சூப்பர். இதில் காயில் மேலே பாத்திரத்தை நேரடியாக வைக்கலாம். எல்லா பாத்திரமும் இதில் செட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ் இந்தியாவில் எப்போ பாப்புலர் ஆச்சுன்னா, ஹாஸ்டல் லைஃப், பிஜி ரூம், அப்புறம் ஸ்மால் கிச்சன், இந்த சிச்சுவேஷனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இப்போ நிறையா பேர் இந்த காயில் ஸ்டவ் யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் ஸ்டவ், எலக்ட்ரிக் காயில் பிளேட், எலக்ட்ரிக் காயில் ஸ்டவ், ஹாட் பிளேட், இது எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான். நம்ம தான் வேறு பேரில் நம்ம கூப்பிடுறோம். முதல்ல எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குற இந்த ஜிலேபி கம்பி பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பேர் தான் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் காயில். தமிழில் அழகாக சொல்லணும்னா வெப்பச்சுருள். பார்க்குறதுக்கு என்னவோ சாதாரண கம்பி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஹீட்டில் பெஸ்ட்டு, ஹீட் பண்ணுறதில்ல. ஸோ இது ஏதோ இரும்பால் இல்லாட்டினா அலுமினியத்தால் செஞ்சது கிடையாது. இது நிக்ரோம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் மெட்டலால் செஞ்சது. நிக்கல் அப்புறம் குரோமியம் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த நிக்ரோமுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர் இருக்குது. என்னென்னா, அது வழியாக கரண்ட்டு பாயிறப்ப அது பயங்கரமாக கோவப்படும். அதாவது நான் ஹீட்டை சொன்னேன். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 800 டிகிரி வரைக்கும் இது சூடாகும். ஸோ அந்த வெப்பத்தை வச்சு தான், அந்த ஹீட்டை வச்சு தான் நம்ம சூப்பராக சமைக்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது அவ்வளவு சீக்கிரமாக துரு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நீங்கள் வருஷ கணக்கில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, என்ன தான் இருக்குதுன்னு நீங்கள் கையை தொட்டு செக் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், அப்புறம் உங்கள் கை புண்ணாகிரும். அடுத்ததாக இந்த பக்கம் இருக்கிற நாபை பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம அடுப்போட ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. இதை திருப்பினா ஹீட் கூடும், இல்லாட்டினா ஹீட் குறையும். இதில் பார்த்தீங்கன்னா லோ, மீடியம், ஹை அப்படின்னு 3 செட்டிங்ஸ் இருக்கும். லோவில் வச்சா அதாவது ப்ராசஸ் மெதுவாக நடக்கும். நீங்கள் பாலை சுண்ட வைக்கிறது இல்லை சமையலை அப்படியே சிம்மில் வைக்கணும் அப்படின்னா இது சூப்பராக செட் ஆகும். ஸோ இதே இது ஹையில் வச்சா என்னாகும்னா, அதாவது ஃபுல் பவர், டக்குன்னு தண்ணி கொதிக்க வைக்கணும், இல்லை அவசரமாக ப்ரெஷர் குக்கரில் விசில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் கரெக்டு. நம்ம ஊரில் கிச்சனில் எப்போயுமே ஒரு பழக்கம் இருக்குது.
என்ன சமைச்சாலும் சரி, சீக்கிரம் ஆகணும்னா அடுப்பை எடுத்து உடனே வந்து ஹை ஃப்ளேம் செட்டிங்ஸில் வைக்கிறது தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சில டிஷ்ஷுக்கு வந்து மெதுவாக சமைச்சா தான் ருசி தரும். ஸோ அதனால இந்த நாபை வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்காக இது ரேடியோ பட்டன்லாம் கிடையாது, சும்மா சும்மா சுற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அடுத்ததாக இங்கே ஒரு குட்டி சிவப்பு லைட் எரியுது பாருங்கள். இதுக்கு பேர் வந்து என்னென்னா இண்டிகேட்டர் லைட், இல்லாட்டினா பைலட் லேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஏதோ சும்மா டெக்கரேஷனுக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸ்டவ் வந்து ஆனில் இருந்தால் இந்த லைட் எரியும், ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா இந்த லைட் எரியாது. கரண்ட்டு உள்ளே வருது ஜாக்கிரதை அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் இதோட வேலை. நிஜத்தை சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்தியன் கிச்சனில் வந்து இது ஒரு ரொம்பவே முக்கியமான சேஃப்டி பிக்சர். ஏன்னா நாம் வந்து சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தை இறக்கி வச்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணோமா இல்லையா அப்படின்னு ஒரு 10 தடவை வந்து பார்ப்போம். ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஆகுறவங்களுக்கு இந்த லைட்டு வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணும். லைட்டு எரிஞ்சால் ஆஃப், அதாவது வந்து லைட் எரிஞ்சிச்சுன்னா ஆஃப் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். எரியலை அப்படின்னா நீங்கள் வந்து நிம்மதியாக போய் தூங்கிடலான்னு அர்த்தம். ஸோ சமைச்சு முடித்ததும் இந்த சிவப்பு லைட்டை வந்து ஒரு தரம் பார்த்துக்கோங்க. உங்கள் கரண்ட்டு பில்லுக்கு ரொம்பவே நல்லது, உங்கள் பாதுகாப்புக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக இந்த காயிலை சுற்றி ஒரு மெட்டல் தட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் வேலை என்னென்னா உங்கள் பாத்திரத்தை வந்து இதுதான் தாங்கி பிடிக்கும். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று இருக்குது. என்னென்னா நம்ம சமைக்கிறப்ப அதாவது வந்து பாலை பொங்க விடுவோம், இல்லாட்டினா குழம்ப கூட சம்டைம்ஸ் வந்து சிந்தும். இது எல்லாமே நார்மல் தான். அப்படி சிந்துறப்ப அது நேராக வந்து அந்த எலக்ட்ரிக் காயில் மேலேயோ இல்லை அடுப்போட மெயின் வயர்லேயோ விழுகும். ஸோ இந்த தட்டு வந்து அழகாக தடுத்துரும். ஒரு குட்டி ட்ரே மாதிரி தான். நீங்கள் சமைச்சு முடித்ததும் இதை அப்படியே தனியாக எடுத்துகிட்டு போய் கலட்டி தாராளமாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம். இதனால் உங்கள் அடுப்பு எப்பயுமே புதுசு மாதிரி இருக்கும். சரி, இப்போ வந்து முக்கியமான கேள்வி, இந்த ஸ்டவ் வந்து எப்படி தான் வேலை செய்யுது அப்படின்னு. இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி சயின்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப ஃபிசிக்ஸில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், அதாவது மின்தடை பற்றி படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு மெட்டீரியல் வழியாக கரண்ட்டு போகிறப்ப அந்த மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு வந்து தடையை உருவாக்குதோ அந்த அளவுக்கு வந்து ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ நம்ம அடுப்பில் இருக்கிற இந்த நிக்ரோம் காயிலுக்கு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஸ்விட்ச்சு போட்டதும் அந்த சாக்கெட்டில் இருந்து வர கரண்ட்டை இந்த காயில் தடுக்கும். அப்படியே தடுக்கிறப்ப அந்த எனர்ஜி வந்து பயங்கரமான ஹீட்டாக மாறும். ஸோ அந்த ஹீட் வந்து பாத்திரத்துக்கு போய் நம்ம சாப்பாட்டை வந்து சூடாக்கும். ஸோ சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாக்கெட் அந்த இதை போடுறோம், அடுத்து வயர், காயில், ஹீட், பாத்திரம், சாப்பாடு ரெடி. ஸோ நம்ம வந்து அந்த நாப்பை திருப்புறோம்ல, ஸோ அப்போ காயிலுக்கு போகிற கரண்ட் அளவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டு குறைஞ்சா ஹீட்டு குறையும், கரண்ட்டு வந்து கூடுனா ஹீட்டு வந்து கூடும், அவ்வளோதான். ஸோ நம்ம என்னவோ ஸ்கூலில் படித்தது மார்க்குக்காக மட்டும் நினச்சோம், ஆனால் அதை கிச்சன்லேயும் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? நெக்ஸ்ட்டு வந்து யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைப்ஸ்லாம் வந்து இந்த காயில் ஸ்டவ்வில் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பர்னர் காயில் ஸ்டவ். இதில் வந்து ஒரே ஒரு காயில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகும். ஸோ 400லேருந்து 800 வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டபுள் பர்னர் காயில் ஸ்டவ். ஸோ இதில் 2 காயில் இருக்கும். அதாவது வந்து ஒரு ஃபேமிலிக்கு இது சூப்பரானது. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 பக்கம், ஒரு சைடு சாம்பார் வைக்கலாம், இன்னொரு சைடு வந்து சோறு வந்து ஆக்கிக்கலாம். ஸோ இதோட விலை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும்னா 1000லேருந்து 2500 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எவ்வளோ வாட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்க போகிறோம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 1000 வாட்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா கரண்ட் பில் வந்து கம்மியாகும். 1500 வாட்ஸ் இருந்துச்சுன்னா இது நார்மல், நம்ம டெய்லி யூஸ்க்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2000 வாட்ஸாக இருந்துச்சுன்னா இது சூப்பர் ஃபாஸ்ட்டு, டக்குன்னு சமையல் முடியும். ஆனால் கரண்ட்டு பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வரும்.
நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணுறனால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஃப்டி. இதில் வந்து கேஸ் சிலிண்டர் கிடையாது. ஸோ அதனால கேஸ் வந்து லீக் ஆகும் அப்படின்ற பயம் வந்து உங்களுக்கு இல்லை. சிலிண்டர் வெடிக்கும் அப்படின்ற ஒரு கவலை கூட இதில் இல்லை. ஃபுல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ் அப்படின்றனால கேஸை விட ரொம்பவே பாதுகாப்பானது. ஸோ 2வது பார்த்திங்கன்னா போர்ட்டபிலிட்டி. இது வந்து ரொம்ப வெயிட் கம்மி. நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இல்லாட்டினா டூர் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பேக்லேயே வச்சுட்டு ஈஸியாக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட்டு வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட்டு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப சீப்பு. இதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. 400லேருந்து ஒரு நல்ல ஸ்டவ் வந்து கிடைக்கிது. ஆரம்பத்தில் வந்து அதிகமாக காசு செலவு பண்ண விரும்பாதவங்களுக்கு இது சூப்பர் சாய்ஸு. 4வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது வந்து இது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் மாதிரி வந்து பைப்பு அப்புறம் அந்த நோசில் இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா அடியில் இருக்கிற அந்த தட்டை கழட்டி ஈஸியாக கழுவுனாலே போதும். க்ளீனிங் வேலை ரொம்பவே ஈஸி. 5வது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து சிலிண்டரை வந்து புக் பண்ணணும் அந்த மாதிரி அவசியமே இதில் இல்லை. ஸோ சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு இந்த அடுப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அப்புறம் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேஸ் ஸ்டவ்வோடு நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறப்ப காயில் ஸ்டவ் வந்து சூடாக கொஞ்சம் நேரம் எடுக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் வந்து குறைவான அந்த வாட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்கள் அடுப்பு வந்து சமையல் முடிகிறதுக்கே ரொம்ப வந்து லேட் ஆகும். 2வது பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வந்து இது கரண்ட் அடுப்பு அப்படின்றனால அதாவது வந்து கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் சமைக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் எல்லா பாத்திரமும் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் என்னென்னா, அதோட அடிப்பகுதி வந்து ரொம்ப தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கிற பாத்திரம் மட்டும்தான், காயில் மேலே சரியாக உட்கார்ற மாதிரி இருக்கிற பாத்திரம் மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் 4வது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கரண்ட்டு பில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கேஸ் சிலிண்டர் விலையை விட உங்கள் கரண்ட் பில்லுக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயில் ஸ்டவ் வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செகண்டரி ஸ்டவ்வாக வந்து வச்சுக்கோங்க. மெயின் சமையலுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வச்சுக்கோங்க. திடீர்னு கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு வந்து இந்த ஸ்டவ் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் கோயில் ஸ்டவ் பற்றி நீங்கள் நிறையாவே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வேலை செய்யும், என்ன டைப் வந்து இருக்குது, ஸோ அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.